ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து புதினா சட்னி அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த புதினா சட்னி அரைச்சிடலாம். இதுக்கு அடுப்பே தேவையில்லை. நம்ம சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில், அதாவது இது வந்து பச்சை சட்னின்னு கூட சொல்லுவாங்க. புதினா தலையை வந்து அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சி சாப்பிட்றது. இது இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்கு, சூடு சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அதிக பொருள்லாம் எதுவும் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷான புதினாவை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், சட்னி சாப்பிட பார்த்து நல்லாவும் இருக்கும். புதினா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உங்களுக்கு சட்னி குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். நான் வந்து ஒரு 1/4 மூடி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பச்சை மிளகா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா ஒரு சிலருக்கு சேராது இல்லையா, அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க வந்து காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டை இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ரொம்ப புளி போட்டிங்கன்னா புளிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கோழி குண்டு சைஸ் அந்த அளவு இருந்தால் போதும். இது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சட்னிக்கு தேவை. இப்போ டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி அரைச்சி முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ புதினாவும் தேவையில்லை, ஒரு பாதி புதினா இருந்தால் போதும். இதை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து எனக்கு தேவையான அளவு புதினாவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி, அதுவே சட்னி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி தண்டு இருந்தால் நம்ம கூட போட்டு அரைச்சிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ முதல்ல வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு துருவிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அது பீஸாக தட்டுப்படும். அதனால் முதல்ல தேங்காய் ஒரு துருவிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து துருவிட்டு வந்துட்டேங்களா. அடுத்தது நம்ம பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா. இதுக்கு ஒரு லாஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வந்து கடைசியில் தான் நீங்கள் போட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து புளி வந்து நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயத்தை லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் மணமாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இதுக்கு தேவை தண்ணி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம். இப்போ இது கூட வந்து வெங்காயம் வந்து 1-2 கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு, இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் வெங்காயம் தட்டுப்படுற மாதிரி அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னி வந்து தயாராகிடுச்சு. புதினா சட்னி பச்சையாக இப்படி தான் அரைச்சி நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுப்பே நம்மளுக்கு தேவையில்லை. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.